வாழ்க பல்லாண்டு. வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாக வழிநாயகம். இது என் வாழ்த்து உங்களுக்காக. உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே உயிரே உயிரில் ஒளியே உலகையில் உலகினை கண்டேனம்மா. தாங்கள் பல்லாண்டு கால வாழ்கிறவனே என்னுடைய மனவார உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாகவோ தோழியின் வாயிலாகவோ நான் கேட்டறிந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளிநாயகம்? சுவாமியே, ஏன்னா உங்களுடைய கழகம், அதாவது நாகர் கலவைத்தல் கழகம் நாங்கள் தான் நன்மைன்னு செவியுணர நான் கேட்கதுண்டு. பெரியவங்க சொல்லி ஆகத்துல என்னை பற்றி விவரங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. கற்றதோ கைமணி கல்லாததோ உலகள உண்டாங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் ஒளிவு மரபு என்பது இருக்காது. உண்மையை சொல்வதற்கு கடமைப்படுறீங்க. அப்படியா? நல்ல பேச்சு, நல்ல அடக்கமான நாகரிகமான பேச்சு. வாழ்த்துக்கள். இதனால் கதையின் முறைப்படி உன்னை பற்றி முதற்கட்ட விசாரணையாக மண்டவிழி கற்கண்டு ஒளி மாறு மண்டவிழி கற்கண்டு ஒளி மாறே பண்டுவிழி கற்கண்டு ஒளி மாறேடி அதிருக்கும் நலநிலை தான் உணர்ந்த சுவாமி, நலநிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு தொண்டை நாடு தலைநகர் மேற்பாடி ஊரோ சிற்றூர் சுவாமி. வெறுமனே தொண்டை நாடுன்னு சொல்லிட்டு போறத விட தொண்டை நாட்டுக்குன்னு எத்தனையோ சிறப்பு உண்டு. ஏன்னா பாண்டி நாடு முத்துழைத்து, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, என்னுடைய தொண்டை நாடு சான்றோர். மத்த எல்லாமே ஒரு விவசாயத்தையோ இல்ல ஒரு பொன்பொருள் ஆடை வியாபாரம் இந்த வகையில. ஆனா உங்களுடைய தொண்டை நாடு மட்டுமே சான்றோர் உடைத்து. சான்றோர்னா படித்த அறிவாளிகள். எல்லா நாட்டிலுமே படித்த அறிவாளிகள் உண்டு. ஆனாலும் ஏன் அந்த தொண்டை நாட்டுக்கு ஒரு சிறப்புனா சேக்கலார் பெருமான், அதாவது பாருங்க, பெரிய புராணத்தை கொடுத்தார் இல்லையா? உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதி நம்பளத்தில் ஆடுவான் மலர் சிலப்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த சிவனை பெருமை சேர்த்தவர்கள் புள்ளியை வச்சேன் தொண்டை நாடு சான்று உடைத்துன்னு. ஆனா அந்த புள்ளியை சுத்தி ஒரு கோலத்தை போட்டிருக்கேன். நானும் அந்த கோலத்தை விரிவாக்க வந்திருக்கா இல்லையா? பெரிய புராணத்தை இழுத்திய சேக்கிலார் பெருமான் ஆக சிறந்த அறிவாளி. மாட்டுக்கிறது வெறும் 9 வயசுலயே அந்த நாட்டுக்கு அமைச்சராக பொறுப்பேற்றார் சேக்கிலார். அவர் பண்ண நாடு. அது மட்டுமா பக்தியை எடுத்துக்காட்டாங்க. ஏன்னா ஒரு பக்தர் சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா கோயில் கட்டுறது மட்டும் பொருள் கிடையாது. பொருள் கிடைக்காத காரணத்தினால மனதுக்குள்ளே கோவில் அமைத்தார். ஒரு ஆக சிறந்த ஒரு பக்தியாளர் சோழ மன்னன் ஒரு கோவில் அமைச்சா அந்த கோயிலுக்கு ஈசன் செல்லாமல் இந்த பக்தருடைய கோவிலுக்கு சொல்வதாக அந்த அரசன் சொல்றாரு. அரசன் நினைக்கிறார், நம்ம இவ்வளவு பெரிய கோயில் இருக்கான், நம்ம கோயிலுக்கு போகாம அந்த சிவனே வர மறுக்கிறார்னா அப்ப அப்படி சிறப்பான கோவில் எந்த கோவில் என்று ஈசனே போக சொன்ன ஆலயத்துக்கு இங்க போய் பார்த்தா அங்க கோயிலே இல்ல. விசாரிச்சு பாக்கிறேன், அவர் கோயிலு மனதுக்குள்ள கட்டியது தெரிய வருது. மனதுக்குள்ள கட்டிய கோயில அப்படியே அவன் பொருள் செலவுல ஒரு ஆலயம் அமைத்தார். அதுதான் இன்னைக்கு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். மனதுக்குள்ள கோயில் கட்டுறது பூசலார்ன்ற ஒரு ஆக சிறந்த அறிவாளி. அப்ப பூசலார்ன்ற ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு மிகுந்த பக்தர் பிறந்த நாடு தொண்டை நாடு தானே. திருக்கொடும் குன்றம் என்று சொல்லக்கூடியது பரம்பு மலை என்று சொல்லக்கூடிய பிரான்மலை. இந்த பிரான்மலை ஆண்டவன் தான் பாரி கொண்ட முல்லைக்கு தேர்வெடுத்தான். நாம் பாரி அப்படின்றது எல்லாருமே சிறுமுறையில படிச்சிருக்கோம். அந்த முல்லைக்கு தேர்வெடுத்த பாரியுடைய நண்பன் கபிலர் பிறந்ததும் என்னுடைய தொண்டை நாடு இல்லையா? அதுவும் என சிறந்த அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் நம்ம சொல்லிட்டு வரோம். பிரான்மலைக்கு தனிப்பட்ட சிறப்பு எவ்வளவு உண்டு.
ஏன்னா எம்பெருமாள் ஈசன் மதுரைனாவே சைவம். ஆனா அப்படி சைவ சமயம் செழி தூங்கிய மதுரையில ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியின் காரணமாக சமண சூழ்ந்துருச்சு. மன்னன் நின்றசி நெடுமாறன்ற மன்னன் சமண சமயத்துக்கு மாறிட்டான். அப்ப அந்த நாட்டினுடைய அரசியாக இருந்த மங்கையர்க்கரசியார் ஞான சம்பந்த பெருமாள் வந்தாக்க இந்த சமணத்தை ஒழிக்க முடியும் தூது அனுப்புறாங்க. அந்த ஞான சம்பந்த பெருமாள் மதுரையிலே சைவத்தை மீட்டெடுக்க வர்றார். வர்ற வழியில ஒரு மலையை பார்க்கிறார். பார்த்த மலை அவர் கண்களுக்கு சிவனாக காட்சி கொடுத்ததா. பட்டம் சொன்னார், இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை. தன்னுடைய தெய்வமான சிவனே குடிகொண்டிருக்கிறார். எம்பிரான் மலை என்பது மருவி எனக்கு பிரான்மலையாக. அப்ப சைவத்தை தலைத்தவங்க சென்ற பொழுது அவர் செய்த சிறப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு பிரான்மலை என்று திருக்குடுகின்ற ஆக சிறந்த ஆலயம் உருவாக்க காரணமாக இல்லையா? வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை போவதில் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு ஏன்னா சிவாய என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு பொழுதும் கிடையாதுன்னாங்க. அந்த சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய இடம் அந்த பரம்பு மலை என்று சொல்லக்கூடிய, அதாவது அவருடைய உண்மையான ஊர் பேர் வந்து திருக்கொடுங்குன்றாங்க. நீங்க சொன்ன பரம்பு மலை என்பது நீங்க சொன்னதற்கு பிறகு மருவியது. இதுல இந்த சில பேர்கள் உண்டு. 3 நிலையாக இறைவன் அங்கே காட்சி தெரியுங்க. பூலோகம், பாதாளம், கைலாயம் என்ற 3 நிலைகளிலே ஒரு ஆக சிறந்த ஆலயம். அதே மாதிரி கைலாயம் என்ற வேலை பொதுவா சிவன் ஆலயம் நந்தி இருப்பார், அது இயற்கை. ஆனா நந்தி இல்லாத ஒரு ஆலயம். ஏன் நந்தி இல்ல அப்படின்னா அங்கே மங்கை பாகராக அவர் காட்சி கொடுக்கிற பொழுது யாருக்கு காட்சி கொடுத்தாருன்னா அகத்தியருக்கு காட்சி கொடுக்கிறார். நாங்கள் திருமணத்தை காண முடியாம என்னை தெற்கு நோக்கி அனுப்பிட்டீங்க, ஆனா திருமண குடத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு அகத்தியர் ஆசைக்கிறங்க அவர் காட்சி கொடுத்தார். அந்த நேரத்தில் நந்தி என்ன பண்ணாரு, உண்மையிலே திருமணத்தை மத்தள வாசிட்டு இருந்தாரா. அந்த சம்பவத்தை நினைவு பெறும் பொருட்டுதான் நீங்க பிராமண குருவுன்றாரு. அந்த கையில என்ற மங்கை வாகர் சன்னதியில நந்தி கிடையாதா, ஒரு சிறப்பு தானே. கண்டிப்பா நந்தி கிடையாது அப்படின்னு பார்க்க போனோம்னா இன்னைக்கு சிவபெருமானுடைய ஆலயத்துல நந்தி, கொடிக்கம்பம், பலிபீடம் இந்த மாதிரி ஒரு 5 வரையானது கிடையாது. ஆனா அந்த சிவ ஆலயத்துல அகத்திக்கரை பாகற்காய் படைச்சு சாமி கும்பிடுறாங்க. அதே சமயத்துல சிவனுடைய ஆலயங்களை எல்லாம் பிரிவு வச்சிருவாங்க. சோறு கண்டை எல்லாம் சொர்க்கம் தானேன்பாங்க. இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போயிட்டோம்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் கொஞ்ச நாள் தங்கிட்டோம்னா பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்கு என்னடா சோறு கண்ட இடம் சொர்க்கம்பாங்க. ஆனா சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்றது பழமொழி, அதுவல்ல. சிவனுடைய ஆலயத்துல சதய நட்சத்திரத்தின் பொழுது 50 மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த சோற்றாபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு. இன்னைக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அது நடக்குது. அந்த சோற்றை கண்டால், அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த சோற்றை கண்டால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம். இன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தானே பாரி, அதை யாராவது புத்தகத்தை படிச்சு நேரடியாக போய் பார்த்துருக்கோமா? ஆனா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஏன்னா நம்ம ஊர் இல்லையா, அதனால எனக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வெறுமனே தெய்வத்தை பக்தியா வணங்குவதை விட அந்த பக்திக்கிலும் ஒரு நட்பு உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் எல்லாரையுமே பக்தனாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கண்ணப்ப நாயனாரையும் சுந்தரமூர்த்தி நாயனாரை மட்டும் நண்பனாக ஏற்றுக்கொண்டாராம். ஏன்னா யாரையுமே இறைவன் கட்டி தழுவியாக கருத்து கிடையாது. ஆனால் கண்ணப்ப நாயனை கட்டி தழுவி தன் அன்பை வெளிப்படுத்தினார். அதனாலதான் நட்புக்கு எடுத்துக்காட்டாக கூட கண்ணப்ப நாயனாரையும் சிவபெருமான் சொல்றோம் இல்லையா. நந்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல எத்தனை தமிழ்நாட்டிலையோ இல்ல உலகத்தை பொறுத்தளவுக்கு எத்தனை நந்திகள் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுல 3 நந்திகள் மட்டும் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒன்று தஞ்சை பெரிய கோவில், இன்னொன்று நம்ம வேந்தன்பட்டி நந்தியேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கோவில் அந்த நந்தி, இன்னொன்று மூவர் கோவில் கொடும்பாலூர் சத்திரம். இந்த 3 நந்திகளுக்கு மட்டும் தனி சிறப்புகள் உண்டு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை ஆலயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கும் இந்த நந்தியேஸ்வரர் ஆலயத்துல சிவனுக்கு என்ன அபிஷேகங்கள் செய்தாலும் சரி, அதுல போய் எறும்புகளையும் ஈயம் மொய்க்கிறது கிடையாது. ஆனா அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சா கூட வந்து மொய்க்குதுன்றாங்க. இது வந்து அதனுடைய ஸ்தல வரலாறு. ஏன் அப்படிங்கறது அது ஒரு வரலாறு. அதாவது பரவ மன்னிச்சுக்கீங்க, வரலாறு. கொடும்பாலூர் ஒரு சொல்ல வைக்கிற மூவர் கோயில் மிகப்பெரிய வரலாற்று சரித்திரம். எப்படி பெரிய கோவில் என்பது 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு ஆலயம், அது போல கொடும்பாலூர்ல உள்ள அந்த மூவர் கோயிலும் 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு ஆக சிறந்த ஒரு ஆலயம். பூஜை விக்கிரமகேசரின்ற ஒரு மன்னனால் உருவாக்கப்பட்டது. அந்த கொடும்பாலூர்ல ஒரு ஆக சிறந்த நாயன்மார் வாழ்ந்தார். என்ன பண்ணாரு, திருட போறாரு, ஒரு பக்தர் திருட போறாரு. திருட போன பொன்பொருள் எடுத்து போன பஞ்சாயத்து இல்ல, அவன் திருட போன பொன்பொருளா விட்டு நெல்ல கிளவாங்கிறான். மன்னர் கண்ணு வச்சு பாக்குறாரு, பொண்ணு நிப்பாட்டினாரு. ஏன் பொன்பொருள் இருக்கும் பொழுது எதுக்காக நீ நெல்ல திருடனு கேட்கிறாரு மன்னர். அப்பதான் சொன்னா, நான் தினமும் அன்னதானம் போட்டு நிறைய பேருடைய பசியை ஆற்றுவது என்னுடைய கடமை, ஆனா சோறு போடுறதுக்கு எங்க நெல்லு இல்ல, அதனால திருட வந்தேன் சொன்ன உடனே அதை கேட்ட உடனே இதை சொல்லிருந்தா என் நெருக்குவியல அனைத்தையுமே போட்ட நான் கொடுத்துருப்பேன் சொல்லி அந்த நெருக்களஞ்சி அனைத்தையுமே அந்த திருடர்கள் ஒப்படைச்சார். திருடனாக இருந்த அந்த சிவபக்தர். அதனாலதான் அவருக்கு இடங்கழி நாயனார்னு ஒரு சிறப்பு. ஒரு பக்தருக்காக நெற்குவியலை சிறப்பு கொடுத்தாரா இல்லையா? நெல்லை
வேட்டுக்கு வேலியேற்றவர் திருநெல்வேலியில இருக்கிறார். நெல்லையப்பர் சுவாமி. ஆமா, இன்னைக்கு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு வேடுவர் குலத்தில் பிறந்து சின்னனாக இருந்தவன் வேட்டைக்கு போன நண்பர்களோடு, காடன் நாடன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களோடு தந்தையார் வேட்டைக்கு அனுப்பிக்கிறாரு. காட்டுல போன பார்க்க ஒரு ஆலயம் இருக்கு. இது என்ன ஆலயம்? பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்கும் பொழுது நண்பர்கள் சொல்றாங்க, இதான் சிவா ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அர்ச்சகர் வந்து பூஜைகள் நடத்துவாங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் பாருங்க, இவருடைய வேடு அதாவது மனுஷங்க வேட்டை தொழில். இந்த வேட்டை தொழில போய் வேட்டையாடி ஒரு பன்றி இறைச்சியை கொண்டு வரோம். பன்றி இறைச்சியை கொண்டு வந்தவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். நம்ம பன்றி இறைச்சியை அடிச்சாச்சு, பன்றி அடிச்சாச்சு, சுட்டாச்சு, இதை இறைவனுக்கு படைச்சா என்னன்னு போய் படைக்கிறான். யாராவது சிவன் வந்து சைவம் தானே, ஆனா அது அவனுக்கு தெரியாது. படைக்கிறான். படைச்சவனுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம், இது ருசியா இருக்காதேன்னு பார்ப்பேன்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் எச்சில் வச்சான். ஏன்னா இறைவன் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதை விட கெட்டவர்களை தான் ரொம்ப தேர்ந்தெடுப்பார். இவன் கெட்டவன் கிடையாது, அறியாமை. அப்ப இவன் வச்ச மாத்திரத்துல கொஞ்ச நேரம் சிவபெருமான் பாக்குறாரு. இவன் நம்ம என்ன எப்படின்றது தெரியாது, ஆனால் நமக்கு இறைச்சியை படைக்கிறது மனமும் வந்து வந்தானே, இவனுடைய பக்தியை நம்ம சோதனை பண்ணணும்னு சொல்லிதான் சிவபெருமான் கண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, அந்த லிங்கத்துல கண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் பார்த்தா நம்ம எதுவும் குற்றம் செஞ்சுட்டோமோ, இப்படி எச்சியை படைக்கவும் இறைவன் கோச்சுக்கிட்டாரோ. ரெண்டாவது வாயில இருந்த அந்த உமிழ் எச்சியை தண்ணீரை கொண்டு வந்து கொப்பளிச்சு சிவலிங்க தலையில ஊத்துவான், அபிஷேகம் பண்ணுவான். இதனால இறைவன் கோச்சுக்கிட்டாரோ அப்படின்ற அச்சம். மீண்டும் பாருங்க, சிவபெருமான் இன்னொரு கண்ணில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு பயம் வந்தது. உடனே என்ன பண்றா, சிவபெருமானுக்கே கண் கொடுக்க போறான். தன்னுடைய அம்பை எடுத்தான். அம்பை எடுத்து பாதரட்சியோட சிவலிங்க தலைமையில காலத்துக்கு வச்சான். காலத்துக்கு வச்ச வாக்க கண்ணை குத்தி பேக்க போனான். சாதாரண வேடுவ குலத்தில் பிறந்தவன். அவனுடைய பக்திக்கு மெச்சி, எனக்கே கண்மொழிக்கப்பட்ட நீ, வெறும் சின்னமாக இருந்த நீ, இன்று முதல் கண்ணப்பனாக நாயன்மார்களிலே ஒருவனாக சிறந்து விளங்குவாய் சொல்லி சிவபெருமான் வரத்தை கொடுக்கிறார். எல்லாருமே சிவபெருமான் அதீத பக்தியை செலுத்தும் பொழுது சொன்ன மாதிரி அன்பை செலுத்தினார் கண்ணப்பனார். ஏன் பாருங்க, பக்தியின் வெளிப்பாடான தானே பண்டிகரியை படைத்தார் எம்பெருமான் ஈசனுக்கு. அவர் பண்டிகை சாப்பிட போறாரா, ஆனால் பக்தியின் வெளிப்பாட்டால. அதே மாதிரி ராமபிரானுக்கு மீனை படைத்தான் குகன். ராமர் மீனை பொருத்தீங்க போறாரு, ஆனால் படைத்தான். எதற்காக? நதியை கடக்கலாம், கடக்க முடியாமல் ராமன் சீதி லட்சம் ஊடு தயங்குகின்ற பொழுது அங்கே ஓட்டக்கூடிய வருகின்றார் குகன். பார்த்தா, குகா என்னை அக்கறையில் சேர்ப்பாயாக ராமர் ஆணையிடுகிறார். அக்கறையில் சேர்க்கிறார். சேர்த்த அந்த அன்பின் மதியால ராமர் சொன்னாரா, பிறக்கு போது நாள் வரானும் உன்னோடு ஐவரானோம்னார். நாங்க பிறக்கும்போது அண்ணன் 4 பேர் தான்ப்பா, ராம லட்சுமணன் மரண சத்துருக்கள் 4 பேரு, உன்னோடு ஐவரானும், உன்னை தம்பியா ஏத்துக்கிறேன். ராமர் சொன்னார். அதுக்கு பிரதிபலனாக குகன் படைக்கின்றான் ராமனுக்கு மீனையும் தேனையும். படைத்த உடனே எல்லாரும் காத்திரியான், அண்ணனுக்கு போய் மீனை தேனை படைக்கிறாங்க. ஆனால் ராமர் புரிந்து கொண்டார். என்ன காரணம்? சூசாம உணர்த்தினார். ராமா, இன்று மட்டுமல்ல, நீயும் நானும் கொண்ட நட்பு வாழ்நாள் வரையில் இந்த மீன் இருக்கும் உடம்போல ஆழமானதாகவும் இந்த தேன் இருக்கும் உடம்போல உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக குகன் அன்று ராமனுக்கு படைத்தார் மீனையும் தேனையும். ஏன்? நட்பின் மிகுதியால, அன்பின் மிகுதியால, தன் நண்பன் மீது கொண்ட மரியாதை நிமித்தமாக படைத்தார் அல்லவா. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. உடுக்க இழந்தவன் கைவோலே ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. இது நட்புக்கு எல்லா இலக்கணமும் வகுத்தவங்க எத்தனையோ பேரு. இந்த சிவபெருமானை பத்தி பேசும் பொழுது சிவன் சுத்த சைவம், ஆனா பிள்ளை கை கேட்டவனும் சிவபெருமான். சிறுதொண்ட நாயனார் பரஞ்சோதி என்று சொல்லக்கூடியவர். இந்த பரஞ்சோதி இவருடைய பக்தி, கணவன் மனைவி 2 பேருமே எந்நேரமும் சிவாய நமக சிவாய நமகன்னு சிந்திச்சுட்டே இருக்கவங்க. இவங்களுடைய பக்தியை சோதனை பண்ணணும் என்பதற்காக சிவபெருமான் ஒரு அடியாராக வேடம் கொண்டு வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறார். அன்னைக்கு யாரை வரக்கூடிய சிவ அதிகாரிகளுக்கு உணவு பரிமாறணும். யாரும் அல்ல, கொஞ்சம் மனக்கவலையோட இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் வர்றாரு. ஒரு அதான் வயதான முதியவராக சிவனடியாராக மாற்றிக்கொண்டு வர்றாரு. எனக்கு உணவு பரிமாற முடியுமான்னு கேட்டாரு. ஐயா இருங்க, நான் சமைச்சிடறேன், உங்களுக்கு கண்டிப்பா நான் உணவு தர்றேன் அப்படிங்கிற. அதுக்கு இவர் சொன்னாரா, எனக்கு நான் கேட்கக்கூடிய உணவை உன்னால் சமைக்க முடியுமான்னு கேட்டார். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நீங்க நெற்றில அணிந்திருக்கக்கூடிய அந்த பட்டைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு இவங்க சொல்றாங்க. இல்லப்பா, எனக்கு பிள்ளைக்கறி சாப்பிடணும் போல இருக்குங்க. பிள்ளைக்கறி வீட்டுக்கு தலைச்சம்பளையா இருக்கணும், உடம்பிலே ஒச்சம் இருக்கக்கூடாது, தாய் பிடிக்க தகப்பன் அறுக்க அறுக்கும் பொழுது கண்ணுல கண்ணீர் தண்ணி வரக்கூடாது. உங்களால எனக்கு கொடுக்க முடியுமா? பண்ணி வைங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தாங்க, பிள்ளை தான் பிள்ளைதான் இருந்தாங்க, பெத்த பிள்ளைதான் இருந்தாங்க. பாடசாலையில இருந்த பிள்ளைய போய் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து குளிச்சு விட்டாங்க. குளிச்சுட்டு பிள்ளைய படுக்க சொன்னாங்க. தாய் கழுத்தை பிடிச்சா, தகப்பன் அறுத்தாரு. அறுத்து சமைச்சாங்க. நல்ல சாப்பாடு.
வந்து சாப்பிடும் பொழுது எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு உணவு பரிமாறும் பொழுது சொன்னாரா, என்ன நீங்க 2 பேர் மட்டும் இருக்கீங்களே, உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, எங்கே உங்க குழந்தை கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க தனக்காக பிள்ளைகளை கேட்டீங்களே, அந்த என்னுடைய பிள்ளையவே நான் கரியாக சமைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்பதான் சொல்றாரா, கடவுளே எவ்வளவு தொண்டு உன்னுடையது, நான் கேட்டேன் என்பதற்காக நீ பெற்ற பிள்ளையவே அறுத்து சமைச்சு எனக்கு உணவாக கொடுக்குறியே, நீ எவ்வளவு பெரிய தொண்டனி அப்படின்னு கேட்பது அவர் சொல்ற, ஐயா நான் செய்யறது சிறு தொண்டு அப்படின்னு. அப்பதான் பரஞ்சோதியாக இருந்தவரை சிறு தொண்டராக மாற்றினான் சிவபெருமான். இதுவும் கதை பிள்ளைகளை கேட்டவனும் வாழ்நாள் முழுக்க இறைவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாகத்தான் வாழ்ந்தார்கள் 61 நாயன்மார்கள். அது மட்டுமா, மதுரை பதியிலே 64 திருவிழாக்களை செய்து 64 திருவிழாக்கள் செய்த பொழுதும் கூட மன்னர்களையும் ஆட்கொண்டார்கள் சிவபெருமான். அதனாலதான் உருவானது திருவிளையாடல் புராணம்னு ஒரு ஆக சிறந்த ஒரு புராணம். பாருங்க, ராமாயணத்துல கூட ராமனுடைய அன்பிற்காகவே வாழ்ந்தார். யாரு? ஆஞ்சநேய பெருமான். வாழ்நாள் முழுக்க மார்பை கிழித்துக் கொண்டு காட்டினாரா, என் மார்பில் இருப்பது ராமன் செய்தி என்று. அப்படி அந்த இறுதியாக வழங்கிக்க ராமன், ராமா அடுத்த பிறவியிலும் நான் உங்களை ராமனாகவே பார்க்கணும் ஆஞ்சநேயர் கேட்கிறார். பார்த்தா ராமன் சொல்றாரு, ஏப்பா நான் மனித பிறவி, எனக்கு அடுத்த அவதாரம் கிடையாது, நான் எப்படி உனக்கு அடுத்த அவதாரத்துல ராமனா காட்டி தர முடியும், முடியாதுட்டார். ஆஞ்சநேயருக்கு வருத்தம், நம்ம கேட்டது ஒரே வரம், அந்த வரத்தையும் ராமர் கொடுக்கலையே வருத்தம் ஆஞ்சநேயருக்கு. அப்ப அடுத்த பிறவிலே ராமபிரான் கண்ண பரமாத்மா அவதரித்தாராம். அவதரித்த பொழுது நினைப்பு வருது, ஏன்னா ராமன் மனித பிறவி, ஆனா கண்ண பரமாத்மா தெய்வ பிறவிதானே, அவர் தெய்வ சொந்தம் இருக்கும் இல்லையா. அப்பதான் யோசிக்கிறாரு, நமக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆஞ்சநேயனுக்கு இப்பிறவியிலும் அவனுக்கு நம்ம ராமனாவே காட்சி தரணும்னு அழைப்பு விடுக்கிறார். வாங்க உங்களை ராமன் சந்திக்க விரும்புகிறாருன்னு. அப்ப ஆஞ்சநேயர் வர்றாரு ராமனை பார்க்க, அதாவது கண்ண பரமாத்மா பார்க்க. கண்ண பரமாத்மா ராமனா மாற தயாராயிட்டார். ராமனா ராமனுக்கு மனைவியா சீதை வேணுமா இல்லையா, அப்பதான் சீதைக்காக பாமான சொல்றாரு, பாபா சீதையாக உருமாறிவான். அவ போன இருக்கிற நகை நட்டு எல்லாம் அள்ளி போட்டு வரவும் சீதையோட தோட்டம் ஆஞ்சநேயர் பார்க்கும் பொழுது இப்படியாக இருந்தது என்று அவளை ஆவணத்தை அடக்கி ருக்மணி சொல்றாரு, போமா நீ போய் சீதையா உருவாறிவா. அவ போனா ஒரே ஒரு காவி சேலை ஒரு துளசி மாலை போட்டுட்டு வந்தா, பார்க்க சீதை போலவே தெரிந்தாராம். அப்ப ராமனை காண வேண்டும் என்ற அடுத்த பிறவியிலும் ஆசை கொண்ட காரணத்தால்தான் அடுத்த பிறவியான கண்ண அவதாரத்தில் கூட ராமனுக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு ராமனாகவே காட்சி கொடுத்தாராம் கண்ண பரமாத்மா. இப்ப ராம அவதாரம் என்பது மனித பிறவிதானே, மனிதனாக அவதாரம் எடுத்தது ராம அவதாரம். எந்த இடத்தை தொட்டாலும் தொட்டு அற்புதமா பேசுறேன், சந்தோஷம். ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? இப்ப ராம அவதாரம் மனித அவதாரம், யாரை அழிப்பதற்காக ராமன் தோற்றுவிக்கப்பட்டார்? ராவணேஸ்வரனை அழிப்பதற்காக ராமன் தோற்றுவிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடியே எத்தனை பேருடைய ஆணவத்தை அடக்கியிருக்கார். ஒரு கமந்தனாக இருக்கட்டும், ஒரு மாரிசனா இருக்கட்டும், ஒரு சுபாதுவா இருக்கட்டும், இத்தனை பேரை அழித்து அவையெல்லாம் சாதாரண ஆளு. ஆனால் ராவணனையே ஜெயிச்ச ஒரு வீரன் யார் தெரியுமா? ராவணனையே ஜெயிச்சது ராமன் தானே. ராவணனையே ஜெயிச்சது இன்னொரு குரங்கு, யாரு? வாலி என்று சொல்லக்கூடிய சுக்ரீவனுடைய சகோதரர். ஏன்னா ராவணனை எல்லாரும் பார்த்து பயந்துன்ற பொழுது ஒரே தாவர இலங்கைக்கு போய் குதிச்சு ராவணனை கக்கத்துல அடைச்சு தன் பிள்ளை அங்கதனுக்கு விளையாட்டு பொருளா உருட்டி விட்டான். அப்ப அவ்வளவு பெரிய வீரன் வாலி. இப்ப முதல்ல சுக்ரீவனோட சேர்ந்துட்டு வாலியை வெற்றி பெற செய்யணும். வாலியை ஜெயிச்சாதான் சுக்ரீவனுடைய போர் படைகள் ராவணனை ஜெயிச்சு தன் மனைவியை மீட்பதற்கு தோணா இருக்கும். இப்ப வாலியை ராமன் ஜெயிக்கணும். ஜெயிச்சாரா? ஜெயிச்சாரு. இங்கதான் ஒரு பிரச்சனை. இவர் வெறுமனே போர்க்களத்துல போய் வாலியை ஜெயிச்சிருந்தா எந்த பஞ்சாயத்து இல்ல. ஆனால் யாருக்காக உதவியாக இருந்தால் சுக்ரீவன் தான் உதவியா இருந்தாரு. ஆனா சுக்ரீவன் நம்பல. யார நம்பல? ராமனை நம்பல. ஏன்? இவன் சிறு பாலகனா இருக்கானே, இந்த சின்ன பொடிய ராவணனையே ஜெயிச்ச வாலிய கொல்ல முடியுமா அப்படின்னு சுக்ரீவனுக்கு ராமன் மீது ஒரு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. ஜெயிக்கிறது அப்பாற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிருந்தானே ஜெயிக்க முடியும். அப்படி சுக்ரீவன் சின்ன பையனா இருக்கானே, இவனால எப்படி ராவணனை கொல்ல முடியும், வாலியை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவன் சந்தேகப்பட்டான் இல்லையா? அந்த சந்தேகத்தை எப்படி ராமன் தீர்த்து வச்சாரு? வாலி கதையை பற்றி நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. சரி, வாலி யாருக்கு பிறந்தாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வாலியும் சுக்ரீவனும் சகோதரர்கள். ஒரு ஆணுக்கு பிறந்தவங்க. அப்பா வேற வேற. சரி. ஏன்னா விருசந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வானர குரங்கு தண்ணியில குதிச்சு பெண்ணாக மாறிய பொழுது அந்த பெண்ணை முதல்ல இந்திரன் கூடி வாலி பறக்கிறான், அந்த சூரியன் கூடி சுக்ரீவன் பறக்கிறான்.
இப்ப நான் கேட்கிறேன், சுக்கிரன் மீது வாலிக்கு தனிப்பட்ட மோதல் எதுவும் இருக்கா? உடன் பிறந்த சகோதரன் மீது தனிப்பட்ட வருத்தம் ஏதாவது? ஆரம்பத்தில் அளப்பரிய சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு சம்பவத்தின் காரணமாக இருவரும் பிரிந்து விட்டார்கள். பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஆனாலும் சுக்ரீவனை அழிப்பதற்காக வாலி துரத்திக்கிட்டே போறான். சுக்ரீவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் துரத்தி வாலி அழிப்பது வழக்கம். ஆனா ஒரு மலை பகுதிக்கு சுக்ரீவன் போய் ஒளியும் பொழுது அந்த மலை பகுதிக்கு வாலியினால போக முடியலையே. ஏன், என்ன காரணம்? வாலியை பத்தி நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. வாலிய ராமன் வதம் செய்ய முடியுமான்ற சந்தேகம் சுக்ரீவனுக்கு வந்துச்சு. இறைவன் உனக்கு அளப்பரிய அறிவை கொடுத்திருக்கான், நல்ல ஞான அளப்பரிய அறிவு. ஆனா திமிரு அதை கொஞ்சம் அதிகமா இருக்க முடியும். நான் திமிரு இல்லாம இருந்தேன்னு நான் வேற மாதிரி அறிவை இப்படி கூட வந்தாங்க கூடாதுன்னா இந்த திமிருக்குண்டான இடம் திமிர ராமனை பத்தி பேசுறேன். நீ பின்தொடர்ந்து வந்த அதனால கேட்டேன், ஏமா ராமன் எப்படிமா சுக்ரீவனுடைய சண்டை திட்டாங்க. உங்களுக்கு என்ன அதுக்கு நீ பதில் கேள்வி கேறிய தவிர கண்டிப்பா கேட்பேன். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னா திருப்பி அந்த செய்ய நான் தயாரா தான் இருக்கணும். அதுக்கு முதல்ல என் கேள்விக்கு பதில் வந்துட்டு அப்புறம் கேள்வி வரணும். பதில் எதிர்பார்க்கிறீங்க, என்னால பதில் சொல்ல முடியாத வார்த்தையை சொல்லிட்டு நான் கேட்கலையே. நீங்க கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு கேள்வியை தொட்டு அந்த கதைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் பதில் சொல்றேன். நான் சொல்றேன், முதல்ல எப்படி சுக்ரீவனுடைய சந்தேகத்தை ராமே தீத்தான் சொல்லி. கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களை போன்ற பெரியவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சுக்ரீவனுடைய சந்தேகத்தை ராமன் எப்படி தீர்த்தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கேட்டீங்கல்ல. நீங்க சொன்னது போலவே சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவனோ திருவிழையாக இருக்கிறான், நம்ம அண்ணன் ராவணேஸ்வரனே அடக்குனவன், இவனால் நம்ம அண்ணனை கொல்ல முடியுமான்ற சந்தேகம். அப்ப ராமன் செய்த ஒரு சிறு காரியம் என்ன தெரியுமா? ஏன்னா காலதாமதம் ஆயிடுச்சு, வர வேண்டியவங்க வரணும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். நீங்க எவ்வளவு நாள் பேசுகின்றது எனக்கு தெரியும். நான் ஒரு சின்ன பிள்ளை, அறிந்தும் அறியாமலும் சில நேரத்தில் சில தவறுகளை செய்யலாம். அந்த தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டியது பெரியவா உங்களுடைய கடமை. அப்ப ராமனுக்கு சுக்ரீவனுக்கு சந்தேகம் வரவுமே ராமன் பார்த்தான், என்னடா என் மீதே உனக்கு சந்தேகமா? ஏண்டா என் மேலே சந்தேகமா? சந்தேகம் வரக்கூடாது. வாழ்க்கையில சந்தேகம் பிறந்தாலும் அங்கே நீதி பிறக்கும். வாழ்க்கையில சந்தேகம் இருக்கலாம், வாழ்க்கையில் சந்தேகமா? வாழ்க்கையில கூட செய்யற கதையில அது ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் சந்தேகப்படணும். இவனுடைய சந்தேகத்தை எப்படி தீர்ப்பது என்று பார்த்து தன்னிடம் இருக்க போதான் அந்த வில்லை எடுத்தார் ராமன். எடுத்து என்ன பண்றாங்க, சுக்ரீவா உனக்கு என்னதான் சந்தேகம் வந்தது பாரடா என்னுடைய திறமையை சொல்லி 7 மரங்கள் என்று சொல்லக்கூடிய மரம். இன்னைக்கு அது என்ன மரமா இருக்கு தெரியுமா? நம்ம நாட்டுல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மரம் அதுதான் தேசிய மரம், தேசிய பறவை, தேசிய விலங்குன்றமே. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டின் மரம் அப்படின்னா அதுதான் பனை மரம் என்று சொல்லக்கூடிய மரம். இந்த பனை மரத்தை தான் அப்பெல்லாம் மராமரம்னு சொல்லுவாங்க. ராமன் இருந்த அந்த கணைக்கு பெயரே மரரூப கணையம். பாத்துக்கங்க, இந்த 7 மரங்கள் என்று சொல்லக்கூடியது பாருங்க, கோணல் மாடலாக இங்கொன்று அங்கொன்று அங்கொன்று அப்படி ஒன்றுமா இருந்துச்சு. பார்த்தார் ராமன், இந்த 7 மரங்களையும் நேர்கோட்டில் வர வைக்கணும். நேர்கோட்டில் வர வைக்கிறதுல தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே அம்பால 7 மரத்தையும் தொலைக்கணும். அப்பதான் இவன் நம்மளை நம்புவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ராமனுக்கு வந்து என்ன செய்யறாரு, 7 மரங்கள் கோணல் மாடலாக இருந்த மரங்கள் நேர்கோட்டில் வர வச்சாரு. சும்மாவா? கிடையாது. தன்னுடைய கால் கட்டவர்களை கொண்டு பூமியை ஒரு அழுத்த அழுத்தினார். பாருங்க, கோணல் மாடலாக இருந்த அந்த மரம் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. எப்படி வர முடியும்? இன்னைக்கு ஒரு மரம் முளைச்சிருச்சு, நேர்கோட்டில் வர வைக்க முடியும்? கோணல ஒரு மரம் போயிடுச்சு, நிமித்து வைக்க முடியுமா? அது சிறு வயசுல நிமித்தி வைப்பாங்க சில பேர், அது வேற. இருந்தாலும் சில மரங்கள் கோணலாக வளருவது உண்டு. இது நான் சொல்றது 7 மரங்கள் இங்கொன்று அங்கொன்று அங்கொன்று இங்கொன்றுமா இருந்த மரத்தை தன்னுடைய கட்டவர்களை பூமியை அழுத்தி எப்படி ராமன் நேர்கோட்டுக்கு வர வச்சார். இது என்னுடைய இன்னொரு சந்தேகமா. ஒரு கேள்வி கேட்டனா சாமி நீ கேட்டதுக்கு இதுதான் பதில், அவனோட நிப்பாடு. என்ன அந்த கேள்விக்குள்ளே 10 கேள்வியா இருக்குன்னா இது வந்து சபை நாகரிகம். ஆரம்பத்தில் ஒரு கேள்வி என்ன பேச்சு, ஆபாச பேச்சு, அதாவது ஒரு என்ன பதில் சொல்ல முடியல 10 கேள்வி உண்டாக்கிறோட. அதாவது அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் மன கஷ்டம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு. நான் எந்த விதமான இதுவும் நான் இங்க பண்ணலையே. சபையில அது வந்து அநாகரிக பேச்சு சொல்லல, நாகரிகத்தோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாரதுல சபையில ஒரு கேள்வி கேட்டா நியாயம். அப்ப உங்களுக்கு கேள்வி சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீ 1000 கேள்விகள், எனக்கு அதை பத்தி எந்த பஞ்சாயத்து இல்லை. ஆனால் கேள்விக்கு பதில் முடிக்கிறக்குள்ளே கேள்வியா வருது. நான் பதில சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல சந்தேகம் தான் சொல்றேன். சுக்ரீவனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஒரே வானத்துல 7 பனை மரம், 7 மரத்தை ஒரு அம்பினால் துளைத்து சந்தேகத்தை தீர்த்து விட்டார். இப்ப என் கேள்விக்கு இது பதில். நீ என்ன கேட்கிற? ஓனல் மாடலாகிறத அந்த மரங்களை
எப்படி ஒரே நேரம் சும்மா பூமி அழுத்தினா அங்கங்க இருக்கிறது நேரம் வந்துருமா? ஆனா வந்தது. ஏன்னா அந்த மரங்களுக்கு கீழே இருந்தது ஒரு பாம்பு. ஏன்னா இவன் ஒருவன் 100 யாகங்களை செய்கின்றானோ அவன் இந்திர பதவி அடைஞ்சிருக்கான். அதே போல இந்த மண்ணை அவன் பேர் நவுசன் பேரு. அவனு 100 யாகம் பண்றான், இந்திரனை மாறிட்டான். ஆனால் இந்திரனாக மாறினாலும் கூட அவனுக்கு அந்த நாகரிகம் என்பது அறவே கிடையாது. என்ன பண்றான்? சர்ப்ப ரிஷிகளவி அவனை தூக்கி பள்ளக்கில் சுமந்து பொழுது சர்ப சர்ப அப்படிங்கிறான். சர்பனா வேகமான அர்த்தம். சர்ப சர்பன்னு அவன் கால் மேல படுத்தாலையா அகத்தியர் கொடுத்த சாபம். நீ சர்ப்பமாவே போடான்னு. சர்ப்பம்னா பாம்புன்னு அர்த்தம். அப்படி அகத்தியுடைய சாபத்தினால சர்ப்பம்ன்ற பாம்பாக பூமி கடியிலே 1000 ஆண்டுகள் கிடந்தான். அவன் சாபத்துக்கு விமோசனம் கொடுக்கணும், மரத்தை நேரம் கொண்டாடணும் என்பதுக்காக அந்த பாம்பின் தலை மீது காலை வச்சு அமர்க்கிறாரு. வளைஞ்சு இருந்தவன் நேரம் ஒரு ஓட்டு பண்ணான். அவன் மேல் முளைத்திருந்த பனை மரங்கள் நேரம் வந்துச்சு. அடிச்சாரம்ப ஒரே அம்புல எல்லா பனை மரத்தை துளைத்தான். எல்லாமே தொலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆகா 7 மராமரத்தையும் ஏற்பட்டு வர வச்சு ஒரே பானத்துல அடிச்சுட்டாரு. கண்டிப்பா இவராலதான் நம்ம அண்ணனை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை வந்தவர்கள்தான் வாழி இடத்துல சண்டைக்கு போன சுக்ரீவன். அப்படிப்பட்ட வாழி ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியல. அவ்வளவு பெரிய இலங்கைக்கு ஒரே தாவல தாவி போனவன் ஒரே ஒரு மலைக்கு மட்டும் போக முடியலன்னா அது எப்படி சரியா இருக்குமா? இருந்தது. ஏன்னா ஒரு அசுரன். அவன் பேர் என்ன நீ சொல்லு, நீ என்னை குழு கேள்வி வேண்டிய அவன் பேரை சொல்லு. இப்ப அந்த அசுரனை விரட்டிக்கிட்டு வாழி போன இருவர் நடந்தது போர். அந்த போர்ல ஜெயிச்சு அந்த அசுரனை தூக்கி சுத்தி எரியினான். அந்த எரிஞ்ச அந்த அசுரனுடைய ரத்த துளிகள் ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் போய் விழுகுது. அந்த முனிவர் பேர் என்னன்னு நீ சொல்லணும். நீ கேட்டா ஒரு கேள்விக்கு வந்து அந்த முனிவருடைய ஆசிரமத்தான் முனிவர் சாமி கொடுத்தாரு. இந்த செயலுக்கு எவன் காரணம் அமைந்தாலும் அவன் இந்த மலையில கால் வச்சா அவன் மண்ட 1000 சுக்கா வெடிக்கணும். அப்படி சாபத்தை கொடுத்தாரு அந்த முனிவர். அப்படி சாபம் கொடுத்து தெரிஞ்சது பிறகுதான் வாடியால அந்த மலை பக்கமே போக முடியல. அதனாலதான் அந்த மலை மீது சுக்ரீவன் பாதுகாப்பாக வச்சுட்டு வந்தார். அந்த மலையின் பேர் தான் ரிஷியமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலை. இப்ப அதுக்குள்ள நான் 2 கேள்வி கேட்டிருக்கேன். முனிவர் வாழ்ந்ததால சாபம் கொடுத்தாரு. அந்த முனிவரின் பெயர் என்ன? சண்டைக்கு போய் தானே தூக்கி எறிஞ்சா அந்த அசுரனின் பெயர் என்ன சொல்லு. பரவாயில்ல ஒண்ணு ஆகலதா? ஏன் நீங்க கேட்கிறப்ப மட்டும் ஊரு சிற்றூர் நம்பி தலைவர் எனது தந்தையார், நங்கை மொழி எனது தாயார், எனது பெயர் வள்ளி. யாருக்கும் தெரியாத அதிசயம். ஆமா, பிராண உச்சியில போய் எழுதிட்டு வந்து உன் பேர் வள்ளி, உங்க அப்பா பேர் நம்பி, உங்க அம்மா பேர் நங்க. ஏங்க வாலி முதல்ல போரிட்டது வந்து அந்த அரக்கனுடைய பெயர் மாயாவி. இந்த மாயாவிய ஒரு குகைக்குள்ள கொண்ட காரணத்தினாலதான் மாயாவியினுடைய சகோதரர் துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்க 2வது முறை சண்டைக்கு வந்து முதல்ல மாயாவியை கொண்டு பொழுதுதான் சுக்குரின் வாணி பிரியிறாங்க. அதோட பழி வாங்கத்தான் துந்துபி வர்ற அண்ணன் இறந்துட்டாருன்னு தான் சுக்ரீவன் நினைச்சா. இது கதை பெருசை சிலருக்கு புரியாது, அதுக்காக சொல்றேன் பாத்துக்கங்க. அப்ப 2 பேரும் அவதான் முதல்ல அந்த மாயாவின் அரக்கனை கொன்றதுக்கு பிறகு தான் அண்ணனை கொண்டுட்டாருன்னு சொல்லி 2வது தான் துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்க இங்க வாலியோட சண்டைக்கு வர்றான். இந்த துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்கனை 2ஆக கிழிச்சு 2 கூறுகளையும் ஒவ்வொரு பக்கம் எறிகிறான். ஒரு பகுதி விழுந்த இடம்னா ரிஷியமுக பர்வதம். இந்த ரிஷியமுக பர்வதத்துல தவம் செஞ்ச முனிவருடைய பெயர் மதங்க முனிவர். நீங்க கேட்ட 3 கேள்விக்குள்ள பதில். 1 மாயாவின்ற அரக்கன் அண்ணன், அவனுடைய சகோதரன் துந்துபி, 3வது அங்கே தவம் செய்தவர் மதங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய ரிஷி அங்கே தவம் செஞ்சாரு. 2 கேள்விக்கு 3 பதில் சொல்றீங்களோ? ஆமா, நீங்க கேட்டதுல அந்த 3 அடங்கி இருக்கு. முதல்ல 20 பெரிய காரணம் மாயாவி தானே. ஏன்னா அவன் சொல்லிட்டு போறேன், தம்பி நான் அவனை கொள்ளிட்டு வர்ற வரைக்கும் நீ வாசலே நின்றாரு. போய் 22 நாள் ஆச்சு, உள்ள அண்ணன் வெளியே வரல, உள்ள இருந்து ரத்தம் வருது. ஆக நம்ம அண்ணனத்தை கொண்டா பயந்து பெரிய பாலங்களை தூக்கி வாசல் அடைச்சு வச்சு போயிடான். அப்ப நம்மளை கொள்றதே திட்டப்பட்டு பாலங்களை அடைச்சு வச்சாரு. தம்பி மேல சந்தேகப்பட்டுதான் தம்பி மீது போர் தொடுத்தான் வாடி. பெரிய செய்தியோட சிறப்பு பெண்கள் வருவோம்னா என்னென்ன? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பு. அறிவை, தெரிவை, அழுத்தம், திருத்தமா சொல்றீங்களா? அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். என்ன தேவை இருக்கு? என்ன தேவை? பாதுகாப்பு. யாரு கொடுப்பா பாதுகாப்பு? அப்பாவும் அம்மாவும் எங்க அண்ணன்கள் கொடுக்குறாங்க. பிறந்த குழந்தைக்கு வளரும் போது அப்பா அம்மா அண்ணன் சரி. மங்கை பொருள் அடைச்சிட்டியமா? இதுக்கு யாரு கொடுப்பா பாதுகாப்பு? பாதுகாப்பு வேணுங்க. யாரு கொடுப்பா? புருஷன் பாதுகாப்பு. அந்த புருஷனே உனக்காக நான் பார்த்து வந்திருக்கேன். புருஷன் வேணா மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. அவர் புருஷன் உனக்கு அவர் மாப்பிள்ளை. அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது தட்டுனா இவர் தான் ஒட்டகால நிற்ப சொல்றேன் கேட்டுக்க. கண்ட தானமா
கண்ணன் தானமா உனக்கு எந்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா பள்ளி தங்கமே அவனுக்கு நீ வேறு யாரமா தங்கமே அவனுக்கு நீ வேறு யாரமா கண்ணன் கண்ணன் தானமா உனக்கு எந்த கனவன்பா காட்டுக்குள்ளே வாதிரிக பெருகிட்டுமா கணவனையே கட்டிக்கிட்டா உனக்கு நட்டமா சிவமொழி பிடித்து நாட்டை காக்கிறானமா ஒரு காலமே காக்கிறானமா மாதவனி வாசகத்தை அடியீங்களமா ஜெய மாதவனி ஜெய மாதவனி வாசகத்தை அடியீங்களமா கண்ணன் 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 நானமா உனக்கு எந்த கணவமா அழகன் ஏன் முருகன் சொல்றப்பெல்லாம் காது மூடுங்க ஜெயமான வார்த்தை கிள மாட்டேன் ஒரு காது முடிக்குது எனக்கு அந்த அணிதான பேர் கேட்டா அவ்வளவு இருச்சு வருது ஏன் பேரை மட்டும் சொல்றா உன்னுடைய இரண்டு அக்கறம் நீ அணிதான்னு கேட்டதாங்க ஒரு சிறப்பு எடுத்து அதோடதான் மூணு கட்டிக்கிறியா பணங்களா முருகா முருகா முருகுதா ஆண்டாள் வணங்கினா ஏன் ஆண்டாள் அவரே கல்யாணம் பண்ணிக்கலையா அவ பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கல பிடிக்க வை விரும்பு விரும்புனாத்தா வேம்பும் கரும்பா இனிக்கும் ஏன் அப்படி கசக்குது ரொம்ப கசக்க வேணாம் உனக்கு வாழ்க்கையில இனிப்ப கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அல்ல பகலும் இந்த அவசை நீ விடுத்து அல்ல பகலும் இந்த அவசை நீ விடுத்து அவனையோ இருப்பதை மனசு சொல்லும் என் வார்த்தை கேளவா கூட்டி கொடுப்போம் கோத்திரத்தின் முறையோ பாவம் காட்டுல தெரியுறியே ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி மேல தூக்கலான்னு பார்த்தா எங்க ஆலயத்துக்கு உயர்ந்த இடத்துக்குமா குன்று இருக்கு விடவில்லாத கூடல் இருக்கணும் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க தூக்குற ஆளை பாருங்க இருக்கிற எலும்பு உடஞ்சு போயிடும் ஏமா நானும் அவனை தூக்க போறேன் முருகனை கல்யாணம் பண்ணி நீ ஏற்கனவே மேல மலை உச்சியில நின்று காட்சி கொடுப்பேன் உருட்டி விடுறதுக்கா உன்னை கட்ட மாட்டியா எப்படி கட்டாம இந்த இடத்தோட போறேன்னு பாத்துவோம் இனியா அப்படியா முதல்ல ஒரு நன்றி சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன் அண்ணனுக்கு இது உங்க ஊரு யூடியூப் சேனல் அண்ணன் கோயம்புத்தூர்ல இருக்க அங்க இருந்து வந்து இங்கே நாடக ரசிகர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக விளங்கக்கூடிய இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அனுபவ சகோதரர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்து கொண்டு கட்டி காமிக்கிறேன் அறிவான திருமிகை இன்று மாலை சூரிய அசமனுக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நார்மல் வல்ல இது பிரம்ம முடிச்சு வல்ல சத்தியம் 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 உனக்கு பிடிச்ச வைத்தியத்தை தீக்கிறது யாரு என் மாப்பிள்ளை வைத்தியம் அந்த வைத்திய நாதனை உன்னை கட்டி வைக்கிற பாத்துக்கலாம் நாராயணன் ஓ சாமி சும்மா தனியா இருக்க பொம்பளை பிள்ளைங்க மாப்பிள்ளை பிடிக்கிறேன்னு கேட்க பக்கம் நாளை பாத்தீங்களா அண்ணன் தம்பி 7 பேர் எருமை மாடு மாதிரி இருக்கா பேசி பாருங்க கேட்க பக்கம் நாளை பாத்தீங்களா அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கா முடிஞ்சா தங்கத்தை பேசி பாருங்க 7 பேர் எருமை மாடு மாதிரி இருக்கா முடிஞ்சா தங்கத்தை பேசி அண்ணன் தம்பி 7 பேரா எருமை மாடு மாதிரி இருக்கா எருமை மாடு என்ன செய்யும் எருமை மாடு என்ன எவ்வளவு மழை வந்தாலும் சோறு நிக்கும் அவர் பேச விட்டு நீங்க எல்லாம் வேலைக்கத்தான் பாத்தீங்க எருமை மாடுங்களா கந்த பெருமானி உண்மையே எண்ணி அனுதினமும் போச்சு ஏமா கல்யாணம் தானே ஆமா வேற சாப்பாடு கிப்பாடு சைடிஸ் கப்பு உனக்கு தான் சாப்பாடு கந்த பெருமானி உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதன் மகிழ்ச்சி நம்ம பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக